தண்ணீர் இருந்தா முகத்துல மட்டும் அடிச்சு விடுங்க, குடிக்க உடனே கொடுத்துட வேண்டாம். தண்ணீர் இருந்தா சாமி வந்தவங்களுக்கு குடிக்க உடனே கொடுக்க வேண்டாம், முகத்துல மட்டும் அடிச்சு விடுங்க. குடிக்க கொஞ்சம் நேரம் கண்டு கொடுக்கமா, அப்படியே பொறுமையா சக்தியாக வேண்டுமென்று அடிக்கும் மனதையை சேர்ந்த ஸ்ரீ பூபதி சகோதரி அவர்களுக்கு வர்ணனை கொடுக்கிறது. விழா கல்வியாளர்களும் ஊர் மக்களும் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கு நன்றி, நன்றிகள், வணக்கம், வணக்கம். சக்தி ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம்
குடியில் 7 பெண்மக்களாக அவதாரமளித்து 7 எல்லை கோட்டில் அமர்ந்து அந்த மயூசாசுர அரக்கனை வதம் செய்து அழித்துவிட்டு அதனுடைய கையிலிருந்து செய்கிறேன். இதோ சென்று வருகிறேன்.
தாய்மார்களே, வருங்கால வாழ்வர்களே, எதிர்கால சிங்கங்களே, காலையில் கால் சென்று மாநில வீடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாநில விவசாயிகள் தக்கவை இச்சமயத்தில் குடியிருக்கின்ற பெரிய சிலோர் அனைவருக்கும் எனது ஞான கைக்கூ சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இருந்தாலும் உலகத்தில் எத்தனை சாமிகள் இருக்கலாம், எத்தனை தெய்வங்கள் இருக்கலாம். தமிழுக்கு மூத்த கடவுள் முருகப்பெருமானை வணங்கிட்டு பெரிய கதாபாத்திரம் தொடங்குகின்றேன். அப்படியே ஆகட்டும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, நீ செய்யும் அதிகாரமே, மதி வேண்டும் பிள்ளைக்கு, விதி வேண்டும் ஏழைக்கு, நாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, நீ செய்யும் அதிகாரமே, உன் அதிகாரமே. Hey,
சரி. என் நாடு என்ன ஆமா. நம்ம என்ன இதை எடுத்து வைக்கின்றேன். கண்டிப்பா. நாட்டாமலை எல்லை சரி. தெலுங்காவூர் சீமை. ஆமா. என்னோட பேர் கோட்ட பெருமாள். என்னோட மனைவி பேரு கோட்ட கருப்பாய். இவரோட மனைவியை பார்க்கத்தான் பேர்ல கருப்பாய். சரி. ஆனா இவரோட மனைவியை பார்த்தா ஆ. அப்படியே நெருப்பு மாதிரி இருப்பா. அப்படியா? தண்ணிய ஊத்தி அவிச்சா கருப்பா இருக்கும். இல்ல சட்ட செடர்னு அப்படியா? அப்படி இருப்பா. சரி. பேருக்கு தான் அப்படி. ஆ. அப்படி இருக்கும் போது சரி. எனக்கும் வயது 20 25 வயசுல ஆ. என் மனைவிக்கு 20 வயதுல சரி. என் தாய் தாழ்பாக்கள் ஆ. 2 பேரும் சேர்ந்து சரி. எனக்கு பெண்ணு பார்த்து ஊரான உறவுடையங்களை மாமா வைக்கிறோம் அவரும் சேர்ந்து சரி. எனக்கு பெண்ணு பார்த்து ஆஹா. திருமணம் பண்ணி வைத்தார்கள். சரி. அப்போது என் மனைவியை பார்க்கும் பொழுது ஆ. இள வயது அம்மா. என் மனைவிய ஆ. திருமணம் பண்ணி வீட்டுக்கு எவ்வளவு அவமானத்தை அழைச்சு வரும்போது சரி. நான் அவன் மேல கொண்ட காதல் காதல். அவன் என் மேல கொண்ட காதல் அதானே. எப்படி கொண்ட காதல் தெரியுமா? சொன்னாதானே தெரியும். தெரியுமா? ஆ. என் மனசுல அம்மா. அந்த ரோஜா பூ போல ரோஜா பூ வச்சிருக்க என் மனைவிய. அது சரி. பாக்கணும்ல அம்மா. மனைவிய கண்ணுக்கெல்லாம் தான் வச்சிருக்கணும். கண்டிப்பா. அவதான் குடும்பத்தை ஆமா. நீ தான் இருக்கிறியே. ஆமா ஆமா ஆமா. அது போல ஆ. என் மனைவிய ஆ. தாலாட்டி சீராட்டி சரி. வளர்த்து வருகின்றான். நான் தாலாட்டி சீராட்டி வளர்த்து வருகின்றேன். சரி. ரோஜா பூ போல வச்சிருக்கேன் மனைவிய. ஆ. எப்படி தெரியுமா? எப்படி ரோஜா பூ சின்ன ரோஜா பூ உன் பேரே சொல்லும் ரோஜா பூ காற்றில்லாதோ தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக ரோஜா பூ சின்ன ரோஜா பூ உன் பேரே சொல்லும் ரோஜா பூ காற்றில்லாதோ தனியாக என் பாட்டு மட்டும் துணையாக ரோஜா பூ சின்ன ரோஜா பூ உன் பேரே சொல்லும் ரோஜா பூ ரோஜா பூ சின்ன ரோஜா பூ
அப்படி அப்படி வாழ்ந்து வருகின்றேன். ஆமா அப்படி இருக்கும் பொழுது இப்போது என் வயது எனக்கு வயது 60 வயது ஆகிட்ட காரணத்தினால் என் மனைவிக்கு 55 வயசு ஆகிட்ட காரணத்தினால் சரி பிறக்கின்ற குழந்தைகளை இறந்து போகின்றது. ஒன்று செத்து பிறக்கின்றது, ஒன்று பிறந்து இறக்கின்றது. ஆமா இன்னும் தெரியலே என்ன என் நாட்டில் என்ன குறை வைத்தேன், எதற்காக எனக்கு பிறக்கின்ற குழந்தைகளை இறந்து போகின்றது. காரணம் வேண்டாம், என்ன கூலி குறைத்தானா, கோமலக்கா இட்டனா, பிச்சை என்று வந்தவர்களே பின்னமுக சொன்னனா, அன்னம் என்று வந்தவர்களே அன்னிமுக சொன்னனா, என்னோட குலதெய்வம் அந்த அழியாமக்காரன் என்பவர்களே மாயவனே மதுசூதனை எனக்கு எதற்காக கோச்சலும் இல்லாமல் கேள்விட்டாய். இருந்தாலும் என்னோட தாய் தகப்பன்கள் நான் திருமணமாகி சரி என் தாய் தகப்பன் இதான என் மனைவி காலில் விழுந்தோம். அப்பொழுது ஆசீர்வாதம் பண்ணார்கள். எனக்கு எப்படி தெரியுமா, எப்படி மகனை கோட்டை பெருமாள் கோட்டை கருப்பாயி 16 பெற்று பெருமாள் நல்வாய் என்று என்னை வாழ்கிறார்கள். இருந்தாலும் என்னோட நாட்டிலே 16 பெற்று 16 செல்வம் இருந்தாலும் சரி ஒரு செல்வம் மட்டும் இல்லை. எந்த செல்வம்? குழந்தை செல்வம் இல்லை. காரணம் என்ன பாவம் செய்தேன். அம்மா என் தாய்க்கு என்ன பாவம் செய்தார்கள். சரி என்ன நாங்கள் இந்த நாட்டு மக்கள் என்ன செய்யாமல் இருக்கின்றேன். என்னோட நாட்டிலே மாசம் மாறி சரி மருத்துவ மாறி வச்சு ஆமா என் நாட்டு மக்கள் சீரு திரும்பமா இருக்கிறார்கள். ஆமாங்க உண்மைதானே? உண்மை 6 மைலுக்கு அப்பால அன்னச்சட்டமும் 3 மைலுக்கு அப்பால தண்ணீர் பந்திரமும் வளர்த்து சரி அதிலே குருடு செவடு சப்படி சொல்லக்கூடிய அத்தனை பேரும் உணவை தருகின்றார்கள். சரி நாட்டிலே விசுடு ஆலயம் சரி பிரம்ம ஆலயம் சிவன் ஆலயம் சொல்லக்கூடிய ஆமா அது மட்டுமில்லை. சரி முத்தாளம் ஆலயம் பகுதியம் ஆலயம் காளியம் ஆலயம் சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தை 6 பூஜைகள் நடந்து கொண்டு வருகின்றது. சரி எனக்கு அறிவாமக்காரர் எனக்கு குழந்தை செல்வங்களை செய்து விட்டார். நான் என்ன செய்வேன் அது மட்டுமில்லை. என்னை பார்த்து என் மாமா வைக்கிறார்கள், அங்கும் பகையவர் என்னை பார்த்து ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். இதற்காக ஏன் கோட்டை பெருமாளே போராட்டார் ஒரு கோட்டை செல்வம் இல்லாத பாடி போராட்டார் அப்படி என் நாட்டு மக்கள் ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆமா அறிவாமக்காரர்கள் எனக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் பண்ணிவிட்டாய். இருந்தாலும் அம்மா ஒரு மனிதனுக்கு இந்த ஊழலுக்கு மக்களுக்கு எத்தனையோ செலவுகள் இருக்கலாம். ஆனா குழந்தை செலவும் இல்லைன்னா அம்மா அந்த வீட்டுல படும் பாதி பெரும் பாதி கண்டிப்பாக எனக்கு அந்த குழந்தை செலவும் இல்லை. இருந்தாலும் இந்த கோட்டை பெருமாளை கொல்லி வைக்கிறதுக்காக ஒரு குழந்தை செலவு வேண்டும். அம்மா அறிவாமக்காரா சொத்தர்களே மாயவா அது சூதனா எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும்டா. என் மாமா மைத்திர அங்கு மக்களை பேசும்படி வைத்து விட்டாயே. அம்மா இது நியாயமா, இது தர்மமா? நான் என்ன குறை வைத்தேன்? பிள்ளையில்ல பாதி என்று பாதி என்று
நாட்டு மக்களுக்கு தானம் தர்மங்கள் அள்ளி தங்கிட்டாரு. எனக்கு குளம் செல்லமாக செய்து விட்டாயே. ஊராக சொல்லி வைக்க ஊராக கொல்லி பங்காளி பக்கம் கொல்லி வைக்க செய்து விட்டாயே. பார்த்தா ஒரு நாட்டுக்கு ராஜா நாடு எனக்கு ஊரார் கொல்லி வைக்க செய்து விட்டார். நாட்டு மக்கள் என்ன யோசகர்கள் பேசுவார்கள் தெரியுமா? எப்படி இந்த கொட்ட பெருமாளே முன்ன விட்டு நான் முன்னாடி போனா அம்மா என் நாட்டு மக்கள் பின்னாடி எப்படி பேசுவது தெரியுமா? எப்படி நாட்டுக்கு ஒரு ராஜா ஆமா இருந்தாலும் கொண்டு வைக்க கூட தோட்ட இல்லை. ஆமா வயது 60 வயது ஆகிட்டது. சரி அவர் மனைவிக்கு 55 வயசு ஆயிடுச்சு. ஆமாமா இனிமேல் குழந்தை பிறக்குமா? இனிமேல் பிறக்காது. அவங்க அங்கும் பக்கால அவர் கொல்லி வைப்பார்கள். ஆமா அதாவது என்னோட நாட்டை கேட்கின்ற தான தர்மம் அள்ளி தருகிறேன். சரி என்னோட சொத்தகத்தை விட்டு ஆமா எனக்கு பின்ன விட்டு முன்ன விட்டு பின்ன பேசுவார்கள். உண்மை அது போல ஊடுவாய முடிவிடலாம். ஆமாங்க ஆனா உளவாய முடியலாம். ஆமா ஊடுவாயம் கூடவே முடியாதுங்க. அது போல பேசுறவன் பேசதான் செய்வேன். ஆமாமா கேட்கிறவன் கேட்க செய்வேன். ஆமாங்க இருந்தாலும் எனக்கு அது அறியாமக்கார சரி தெய்வம் தொடர்க்கும் போது நான் யாருமே வணங்க வேண்டியதில்லை. ஆமா ஆமா அந்த நாட்டிலே சிறு சிறப்பமா இருக்கின்றேன். இந்த தெலுங்கானூர் நாட்டிலே கோட்ட பெருமாளுக்கு குலவச்சலம் மட்டும் பேசாவிட்டால் சரி நாளைய மனைவி என்னுடைய அரண்மனைக்கு முன்பதாக பெரிய ஆலமரம் இருக்கின்றது. சரி அதுல 2 பேரும் இறந்து விடுவோம். இறந்துதான் போவோம். சரி இந்த நாட்டு மக்களுக்கு தான தர்மம் அள்ளி கொடுத்து விட்டு இறந்து விடுவோம். இருந்தாலும் என்னோட கடனை செய்ய வேண்டும். கண்டிப்பா அது நமக்காரா செப்பரமல மாயவா எனக்கு கோவச்சலம் கொடுக்க வேண்டும். இந்த நாட்களே சில ஏசாக பேசுறார்கள். எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? மாதாள பொம்மை செய்தி என் மாயவாக மைந்தர் கூட தீர்ப்பதற்கு மாவு பிரசனையோ மைந்தர் கூட தீரலையோ
அந்த பக்தர்கள் என்னை பார்த்து ஏசாக பேசுறார்கள். நான் என்ன செய்வேன்? அரிராமக்காரா, செம்பெருமல மாயவா, மதுசூதனா, எனக்கு தவசலம் கொடுக்க மாட்டாயா? ஒன்னோ செப்பு கோடா, எனக்கு ஓடி வர பிள்ளை இல்லை. எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டாயா? இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்வேன்? என் நாட்டு மக்களுக்கு என் நாட்டிலே ஆண் குழந்தை பிறந்தால் இந்த அரமணவட்டி சீதாவை சேர்ந்து சென்று போகும். அதுபோல் தட்டுவில்லை. பெண் குழந்தை பிறந்தால் இந்த நாட்டிலே தானவட்டி சீதாவை கொடுப்பேன். கேட்கிறத அள்ளி தருகின்றனே, தானவர்கள் அள்ளி தருகின்றனே. எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டாயா? அமக்கரா, சுப்பரா, மாயவா, மனசுதரா, இவரங்க பணியில் கோட்டை பெருமாள் கோணராக வேண்டும் என்றிருக்கும் பாஸ்கத்திற்குரிய மனைவியை சேர்ந்து கண்ணச்சாமி ஐயா அவர்களுக்கு பொன்னாடி போற்றப்படுகிறது. எங்களுக்கு பொன்னாடை பற்றிய ஊர் பொதுமக்கள் அனைவர்களுக்கும் இந்த காளியம்மன் அருள் பெற்று, முத்தாரம்மன் அருள் பெற்று, சக்காதேவி அருள் பெற்று இந்த நாட்டு மக்கள், இந்த ஊர் மக்கள் நோய் நொடியில்லாம வாழ வேண்டும், வாழ வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அது மட்டுமல்ல, என் நாட்டில் என்ன குறை வைத்தேன்? என்ன? அது மட்டுமே அறிய மக்களா, செம்பெருமல மாயவா, எனக்கு கவச்சல் கொடுக்க மாட்டாயா? குள்ளல் கொடுத்த என்ன புருஷோத்தமன் புகழ் பார்க்கிறே, வந்தாடு வந்தை மலையே பந்தனே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே.
நாட்டு மக்களுக்கும் எனக்கு புள்ளி வச்சு குழந்தை போய் செய்து விட்டாயே. அது மட்டுமில்லை, நேற்றைய தினம் ஏழு அரபு ஜோசியங்களை அழைத்து சரி ஜாதகம் கண்டு பார்க்க சொன்னேன். ஆமா, என்னோட ஜாதகமும் என் மனைவியோட ஜாதகமும் இரண்டு பேருக்கு ஜாதகம் கணித்து பார்க்க வேண்டும். எனக்கு குழந்தை செல்வம் பிறக்குவா இல்ல பிறக்காது என்று ஏழு அரபு ஜோசியங்களை அழைத்து பார்த்தேன். அவர்களோ என்னோட ஜோசியக்காரர் பார்த்து கோட்ட பெருமானே, கோட்ட கருப்பாய் உங்களுக்கு குழந்தை செல்வம் பிறக்கும். குழந்தை செல்வம் நிச்சயமா பிறக்கும். எப்படி பிறக்கும்? வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 3 கிழமையிலும் அனைத்தினமும் நெய்யால விளக்கு போட்டு கடுவிரதமா இருந்து பச்சரிசி சாதனத்திலே சரி விரதமா இருந்து பச்சரிசி சாதனத்திலே காக்காய்க்கு அன்னம் காட்டி கொண்டு அன்னம் படைத்து வந்தால் உங்களுக்கு கோணம் பிறக்கும் என்று என்னோட அரண்மனை ஜோசியக்காரர் சொன்னார்கள். இருந்தாலும் நான் விருப்பமா இருக்கணும், எனக்கு கோணம் பிறக்கணும். இந்த நாட்டு மக்கள் சிறு சிறப்பாக வாழணும். இந்த தெலுங்காபுரி நாட்டு சிறு சிறப்பமா இருக்க வேண்டும். ஐயா மக்களா செப்பர்களை மாயவா மாயவா இதை காப்பாற்றா. ஆத்துமா நல்லெடுத்து நான் கடத்தி நீரெடுத்து இருக்கலையே. சரி, நான் சொல்லி வச்ச சாதகாரி அந்த பெண்காக எடுக்கலையே. காரணம் இவன் வீட்டிலே நம்ம சாதம் சாப்பிட்டால் பாவம் வரும் தோஷம் வரும் என்று காக்காக்கள் இருக்கவில்லை. சரி, அது நமஸ்காரம் எப்பொழுது மாயவா எனக்கு குழந்தை வர கூடா வேண்டிக்கிட்டேன். வேண்டி வழிபட்டு கொடுக்க தவிர்த்து என்னோட மனைவி இப்பொழுது நேரமாக கர்ப்பிணியா இருக்கிறார்கள். சரி, நானும் 6 மாசம் நகரசோழம் சென்றிருந்தேன். சரி, சென்று பார்த்து வரும்போது இந்த நாட்டிலே நாட்டாமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே இந்த கோட்ட பெருமாள் மனைவி கோட்ட கருப்பாயி திருசவங்களை போய் திரிகின்றது. இருந்தாலும் அங்க தோழி பெண்கள் அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமா பார்த்தாயா, அது மட்டுமில்லை என் நாட்டிலே மந்திரி அழைத்து என்ன கோளாறு, எந்த நாட்டில் என்ன குறைகள் நிலைகள் கேட்க வேண்டும். கண்டிப்பாக அறிய வேண்டும். என் மந்திரி அழைக்க வேண்டும். மந்திரி 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 இங்க இருக்கிறாய், அசிக்கமா ஓடி வர வேண்டும். அழைத்த காரணங்கள் கோடானவருடைய நமஸ்காரம் தெரிந்து கொள்கிறேன். அழைத்த விவரங்களுக்கு சீக்கிரமா தெரிவிக்க வேண்டும். மந்திரி அண்ணா, மந்த உண்டாட்டு எழுந்துருவார். நாங்கள் சுத்தமனது பாக்கியமாக இருக்கட்டும் அண்ணா. அழைத்த காரணங்கள் மந்திரி அண்ணா, நாட்டமலை எல்லையிலே தெலுங்காபுரி சீமையிலே இந்த கோட்ட பெருமாள் அரசாட்சியிலே அது மட்டுமில்லை கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் தக்கு பதில் சொல்ல வேண்டும். கேளுங்கள்.
கேட்பது தாங்கள் கடமை, பதிலை கூறுவது என்னுடைய கடமை அல்லவா? அது மட்டுமில்லை, நானும் இந்த நாட்டை விட்டு 6 மாதம் சொன்னாங்கள் நகரசபை சென்றிருந்தேன். இந்த நாட்டிலே தங்களோட காவலை விட்டு சென்றிருந்தேன். இந்த நாட்டிலே என்ன குறை, என்ன நிறை, என்ன சென்றிருக்கின்றது? நாட்டு மக்கள் தாராளமாக நன்றாக சேர்கின்றதா? தாங்களுக்கு தெரியும். உண்மைதானே? நம்ம நாட்டிலே 6 மைலுக்கு அப்பாலை அன்ன சட்டமும் 3 மைலுக்கு அப்பாலை தண்ணீர் பஞ்சாம அதிலே குருடு செவிடு சப்பானி சொல்லக்கூடிய அத்தனை பேரும் உணவு வருகின்றார்களா? அதுல கோலம் இருக்கின்றதா? 6 மைலுக்கு ஒரு அன்னச்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தம் அமைத்து வைத்தோம் அல்லவா? அன்னச்சத்திரத்தில் எப்படி கிடையாதுன்னா கூண் கோடு செவிடும் உண்டு முனம் என்று சொல்லக்கூடியவர்களாம் தகுதி செல்கிறார்கள். ஆனால் இந்த தண்ணீர் பந்தலில் மட்டும் தண்ணீர் பந்தல்ல என்ன இப்பெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குதான். இது அம்மா மணி 12 மணி ஆகிவிட்டாலும் நம்ம மக்கள் பூரா ரொம்ப தவதாயப்படுறாங்க. 12 மணிக்கா? அப்படி என்ன மந்திரி? அது மட்டுமா, இந்த காந்தி ஜெயந்தி, இந்த உழவர் வந்து அப்படி ஒரு நாட்டுல ஏதோ நாட்டுல அப்படி ஒண்ணு இல்லையே. இல்ல இருக்குது, ஆனா வெளியே தெரியவில்லை, அவ்வளவுதான். என்னோட அரசாட்சியிலே காந்தி ஜெயந்தி அப்படி ஒரு சம்பவங்களை ஒண்ணு நிர்மலப்படுறதில்லையே. தமிழ் மக்கள் அனைவர்களுக்குமே இது ஒரு தமிழ் அரசு விடுமுறை என்று சொல்லுவார்கள். அப்படி? ஆமா. அப்பதான் வந்து இவரோட மன்னர் கட்டளை இன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, யாரு அங்க போட இங்க போட நாட்டோட கட்டளை போல் தெரிகின்றது. சரி, ஆமா. அது போல 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தம் சிறப்பாக எடுத்து வருகின்றன. பார்த்துட்டதா? எந்த குறை இல்லை, இந்த குறையும் இல்லையே. சரி, நம்ம நாட்டிலே விசுவாலயம், பிரமாலயம், சிவனாலயம் சொல்லக்கூடிய 6 கால பூஜைகள் நடந்து கொண்டு வருகின்றதா? அதுல கோளாறு இருக்கின்றன. சிவை கோட்டமலையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அனைத்தையும் தேவாலயம், பிரமாலயம், கிருஷ்ணாலயம், காளி, துர்க்கை, பிடாரி, முத்தாரம்மன், முத்து மாரியம்மன் சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் அந்தி பூஜையும் மாலை பூஜையும் உச்சி பூஜை வந்து வருகின்றது. எத்துறை கிடையாதுன்னா தாங்கள் ஆட்சியில் இல்லை, இந்த குறையும் இல்லை. இல்லை. இவரோட அரசாட்சியிலே மாசம் மாறியும் வருஷம் மாறி பேச்சு நாட்டு மக்கள் சிறு திருப்பம் இருக்கிறார்களா? அதே கோளாறு இருக்கின்றதா? அதாவது தாங்கள் இருக்கும் வரையில் நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லை. இந்த குறையும் இல்லையா? மாதம் மும்மாரியாக வருது, நாட்டு மக்கள் சிறுந்திருப்பா வளர்ந்து வருகின்றார்களே, குறை கிடையாது. அது மட்டுமில்லை, இன்னொரு அரசாட்சியிலே இப்போது புதுசாக முதியோர் பள்ளிக்கூடம் திறந்திருக்கின்றோமே, அது நன்றாக நடந்திருக்கின்றதா? அதே கோளாறு இருக்கின்றதா? முதியோர் கல்வி திட்டத்தில் மேற்கொள்ள கிடையாது. இல்லை. ஆமா. அதுல எது தடையில ஒன்றும் இல்லை, 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 இல்லை. சரி, இந்த நாட்டு மக்கள் என்ன பேசுறார்கள், என்ன ஏசுறார்கள் என்ற பத்தி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன புகழ்ந்து பேசுறார்கள்? சொன்னா கோபப்படக்கூடாது, கோபப்பட மாட்டேன், வருத்தப்படக்கூடாது. வருத்தம் பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேங்கல்ல, படப்பட மாட்டேன். உனக்குதான் பிள்ளை வைக்க மக்களையே இந்த உசுரை வந்து எதுக்கு இருக்கிற சுருக்கு போட்டு தொங்கலாம் இல்ல? இல்ல, எத்தனை காரு பஸ் ஓடுது, அடிபட்டா உசுரை போக்கலாமா? எதுக்கு இந்த உசுரை இருக்கு? நான் பேசல, இருக்கக்கூடிய மக்கள். மந்திரி மன்னர் செத்து போயிட்டா மந்திரிக்கு அப்புறம் என்ன வேலை? இல்லையா, நினைத்தது மன்னர் மட்டுமல்ல, என்னையும் சேர்த்துதான். ஓஹோ, சரியா? மன்னர் இல்லை என்றால் உங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லை. ஆமா, நம்மளுக்கு வேலை இல்லை, நம்மளுக்கு வேலை இல்லை. மந்திரி, அண்ணா, இவன் நாட்டு மக்கள் இவனை பார்த்து கோவில்லாத பெரும்பாவி போன பாரு என்று என் நாட்டு மக்கள் இந்த பாட்டை ஏசுகிறார்கள், பேசுகிறார்கள். அப்படித்தானே? அந்த அரிராமக்காரன் எப்ப கூட மாறி சொல்லணும், நித்தம் பூஜை செய்து வருகின்றேன். அந்த அரிராமக்காரன் எனக்கு பவன்சில கொடுக்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் இப்பொழுது இவர மனைவி கோட்ட கருப்பாய் இப்பொழுது நிறமாச கர்ப்பிணியா இருக்கின்றார்கள். நிறமாச கர்ப்பிணியா இருக்கின்றார்கள். என்ன பண்றது? பிறக்கின்ற குழந்தையெல்லாம் இருந்து விறக்கும். அப்படி இல்லைன்னா கருவு மேலே கொஞ்சம் தொடர்ந்து ஊட்டும். என்னதியா அப்படி சொல்லு, குழந்தை பிறக்கலாம். மந்திரி, அண்ணா, இவரோட மனைவி இவரோட நாட்டிலே இவரோட அரண்மனையில குழந்தை செல்வம் பிறக்காது என்கிறாயா? பிறக்கும், பிறக்கும். ஆனா இதுவரை பிறந்த குழந்தைகளை இருந்து வைக்கிறதாலவா? உண்மைதான். அது மட்டுமில்லை, நானும் 6 மாசம் நகர சோழர் சென்றிருந்தேன். சரி, நகர சோழர் சென்றவுடனே இப்போது என் மனைவியை அரண்மனை சென்று பார்த்த உடனே சரி, தோழி பெண்கள் அங்கே இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சரி.
ஆனா என்னோட மனைவிக்கு பிரசவ வலி வந்து போய்த்திருக்கின்றது. ஓ, அதற்காக நீ கேள்விக்கு போக வேண்டும். ஆமா. பிரசவம் பார்க்கிற கேள்விக்கு போக வேண்டும். நீயும் நான் கேள்விக்கு போனாலும் கிளம்பியா இருக்கும். கிளவிக்கு போகணும்னா கேள்விக்கு போகலாம். நான் எதுக்கு கிளம்பிட்ட போகணும்னு கேட்கிறேன். பிரசவம் பார்க்கிற அம்மா கைராசிக்காரி அம்மா. ஓ, மருத்துவ பார்க்கக்கூடிய மருத்துவ வச்சு. ஆமா, சரி மருத்துவம் பார்க்கிறோமா மருத்துவ வச்சு. சரி கை ராசி அந்த அம்மா என்னோட தாய். நான் பிறக்கும் போது என்னோட ஈர்த்திருக்கும் பொழுது அவன் தான் பிரசவம் பார்த்தான். உனக்கு நீ பிறக்கிறப்ப இருந்த கிளவி இன்னும் இருக்குதா? ஆமா. மக்களை நானாண்டா நெல்ல போட்டு கொன்று நேரம் எதுல போட்டு சொல்லுற? அது மட்டுமில்லை, அவங்களோட அந்த பெரியம்மாவுக்கு வயசு 90 வயசு. சரி, கண்ணு தெரியாது, காது கேட்காது. அப்புறம் என்னத்தை பிரசவம் பார்க்க போது? கைராசியான கிழவி. சரி, அந்த பெரியம்மாவை கைப்பிடியா கை தாங்க அரண்மனைக்கு கொண்டாட வேண்டும். சரி, கொண்டாந்து என்னோட அரண்மனைக்கு சென்று என்னோட மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். அப்படியா கட்டும்? சென்று வருகிறாயா? சற்று அமர்கள் சற்று அமர்கிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். வருஷம் பிள்ளை பேக்குறத வேலை இந்த கிழட்டு முண்டைக்கு வருஷம் வயசுல 60 ஆகி போச்ச செவனே இருந்தா நான் இருக்கிறேன் உசுர போட்டு வாங்கிட்டு. ஆமா ஆமா, இதெல்லாம் தேவையா? எங்க அப்புறம் மந்திரி வேலை பாக்குறீங்க, அப்புறம் என்ன பண்றது? ஆனால் இந்த முறையில் குழந்தை பிறக்கொன்று இந்த நாட்டு மக்களும் எனது வண்ணரும் நானும் அந்த அரிதா மக்கள் அழகமலையை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். பிறக்கின்ற குழந்தையெல்லாம் வீடு பிறக்க வேண்டும், பிறந்து ஆக வேண்டும், அனுதினம் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். பார்ப்போம், பிறக்கின்ற குழந்தை வீடு பிறக்குமா, இறந்து பிறக்குமா என்று பார்த்து வருகிறது. அப்படியே பாருங்கள். மன்னா பாட்டி, இவளுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. நான் இவ்வளவு வச்சுக்கிட்டேன் என்ன மாதிரி வர போறது? என் தலைக்கிறத பாரு. பாட்டி, பாட்டி கூப்பிடுற என்ன கழுவே கத்தனை கிடக்குதா இல்ல கிளைய மாதிரி கத்துதா? பாட்டி வாய பாட்டி, உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்கு. எப்படா வேலை பார்க்கறது? இருட்டாக கூட வேலை பார்ப்பா 2 பேரும் சேர்ந்து. கிளவிக்கு நினைப்ப பாத்தியா? ஏன் உங்களுக்கு வேலை ஒன்று வந்திருக்கின்றது. என்ன வேலை பார்ப்போம்? பிள்ளை பெக்கிற வேலை. அத போல கட்சி கட்டி என்ன ஆட்சியை குடிக்க எப்படி நடக்க மாட்டேன். வேலை ஏண்டா எனக்கு வயசு 90 வயசு ஆயிடுச்சு, இப்ப பிள்ளைதான் சொல்லிடுறது நியாயமா? இது ஆண்டவனுக்கு எடுக்குமா? ஐயோ, அப்பவே உங்க தாத்தா இருக்கும் பொழுது நான் ஊரு பிள்ளை கூட பெக்கலைய, ஊரு இருக்கிற பிள்ளைய போல நாத்த பெத்து பத்து விட்டுன்னு சொன்னேன். ஏட்டாண்டே, என் வீட்டுல மட்டும் நீ இருந்தீனா ஒட்டு வந்தலை அரைச்சு ரசத்துல ஊத்தி கொன்னே விழுந்தாயிலே. அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு. என்ன வகுத்தா சொல்லு? பாட்டி, உங்களுக்கு மகாராணிக்கு இடுப்பொலி வந்துருக்கா? ஐயோ, நேற்று தானே பார்த்தேன். கோயிலுக்கு வந்தா அழகமலை வந்தேன். அழகமலைக்கு வந்து அரிராவக்காரனை பூஜை செய்தாங்க. அவருக்கு செத்து போயிட்டானா? ஐயோ, கோட்டை பெருமாள் கோட்டை கருப்பாய் வந்துருச்சு. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன்? இவளுக்கு காது கேட்கலையாட்டுக்கு. பாட்டி மந்திரி இல்ல பாட்டி, உங்களுக்கு மகாராணி அம்மாவுக்கு மகாராணி அம்மாவுக்கு பிள்ளை பேக்கிற வலி வந்துருச்சான். பிள்ளை பக்கிற வலியா? அத பிள்ளை பக்கிற வலியா இருந்தா மோசமாலாம் வலிக்க மோசமா இருக்கும். ஆமா, என்னையா காலக்கொடுமையா இருக்கு. பாட்டி மந்திரி, மகாராணி அம்மாவுக்கு பிரசவ காலங்கள் வந்து விட்டதாம். முழுகாம இருந்தா இல்ல மாசமா இருந்தாங்க. குளிக்காம இருந்தா இல்ல அவங்க குளிக்கலாம். நீங்க என்ன தண்ணி கொண்டு வைக்க போறீங்களா? அவளுக்கு தான் பிறக்கின்ற குழந்தைகளை இறந்து போனது. ஆமா, ஒண்ணு செத்து பிறக்க இல்ல பிறந்துதான் சாக. அப்படி இருக்கும்போது மருகம் முழுகாம இருக்கிற இல்ல பாட்டி. சரி பேராண்டி, எப்போ பிறக்கின்ற குழந்தையெல்லாம் இறந்திருந்து பிறக்கும். ஆமா, ஆனா இப்பொழுது பிறக்கின்ற குழந்தையெல்லாம் வீடு பிறக்க வேண்டும் என்று அரியாவக்கர் அழகமலையை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அப்படி இருக்கும் வேலையை இப்ப நான் கைலாசான கேள்வி. எப்படி அந்த அரிசி தண்ணி போட்டாட்டிக்கல, அரிசி தண்ணி போட்டாட்டி ஏன் சோறு திங்கலையாவது? ஆனா அரிசி தண்ணி போட்டாட்டி சந்துமதி இந்தமா ஏமா ஏமா எல்லாம் இங்க வரைய
மந்திரி ஆ, அது அரிசிபுர போட்டோ இருக்கலாம் சந்திரபதி. ஹரிச்சந்திரன் முன்னாடி சந்திரமதி. ஆமா அது கிடையாது பாட்டி. ஹரிச்சந்திர மனைவி சந்திரமதி. அது எனக்கு பல்லு இல்ல அப்படித்தாண்டா வரும். சரி, அவன் அரிசி சந்திரமதிக்கு இன்னொரு பேசணுக்கு பயம் இருந்தானே நல்லா இருக்கிறானா? நீ கை வச்சா அது நல்லா இருக்க முடியும். ஏன்டா பேராது? என்னைக்கு கோட்டை பெருமாள் ஐயா குடும்பத்துல காலை எடுத்து வச்சியோ, சரி அந்த ஹரிச்சந்திர மகாராஜா நாட்டை இழந்து, நகரத்தை இழந்து, பொண்ணை இழந்து, பொண்டாட்டி இழந்து, பொருளை இழந்து, பெற்ற பிள்ளை இழந்து கிடந்து மயானம் காக்க போயிட்டாரு. போயிட்டானா? ஆமா, அவன் போயிட்டானா? அவனுக்கு என்ன தெரியல, அவன் தலைக்கரம் போடிச்சிட்டு போல் இருக்குது. சரி. சரி ஆ. இந்த நல்ல தங்கா இருக்கிறா நல்ல தங்கா? என் கொப்பரை தேங்க இல்லையா? ஆனா நல்ல தங்கா. நல்ல தங்கா. ஆமா ஆ. அவனுக்கு 7 பிள்ளைங்க பேச நான் தான் பார்த்தேன். சரி, அவங்க நல்லா இருக்காங்க, அந்த குடும்பம் நல்லா இருக்குதா? நல்லாச்சா இருக்குது. என்னைக்கு நீ நல்லதங்க குடும்பத்துல காலை எடுத்து வச்சியோ 7 பிள்ளை பிறந்ததெல்லாம் வளர்ந்துச்சு. சரி அங்கிட்டு கொஞ்சம் நாள்லயே கிணத்துல போட்டு அது செத்தே போச்சு. அவன் ரோசக்காரி போல் இருக்குது, ஆமா, செத்து போயிடுச்சு. சரி நம்ம தலைவிட்டு இருக்கான முருகேச பப்புறேன், ஆ, அவன் அம்மாளுக்கு நான் தான் பெருசா பார்த்தேன். ம். அவன் நல்லா இருக்கானா? என்னைக்கு என் குடும்பத்துல வந்து காலை எடுத்து என் குடும்பம் நல்லா இருக்குமா? யாக்கா வேறாது? ஏன்னா குடும்பம் நல்லா இல்லையா? சீரும் சிறப்பமா இல்லையா? அன்னைக்கே போயிருச்சு. போயிடுச்சா? சரி உன்ட்டு ஒரு வரும்போது ஒரு வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்தியா? என்னது? ஆட லவுக்க பாடுறியா? வேறாண்டி ஆ, வேறாண்டி சொல்லு. மெல்ல போய் போய் காரியா பெட்டிக்கு போய் போய் உள்ள போடுற பாடியோட வாங்கிட்டு வரியா? காடி போவாங்குது, வீடு போவாங்க, ஒரு பாடி எடுத்தால ஏன்டா? ஆளு மொசர கிடையாது. வேறாண்டி ஆ, பக்கத்து வீட்டுல உங்க தாத்தன், ஆ, சின்ன தாத்தன் மீசையை முறுக்குறாரு, சரி. அப்படி கைசா பாக்குறாரு, ஆ, இப்ப ஏங்குறாரு இறங்குறாரு, சரி. மாரியா பாக்குறாரு. ஆ, நானும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும்ல அல்லவா? என்ன மேல் நீ குருட்டு போன விட்டத்துல இருந்தா என்ன, திண்ணையில இருந்தா என்ன? ஏன்டா வேறாண்டி? உன் ஜோலியெல்லாம் சுத்தமாயிருச்சு. சரி நீ அப்படியே தரையை கொடுத்து மகாராணி அம்மா பார்ப்போம். இருடா பேராண்டி, பேராண்டி டே பேராண்டி, என்னால? அப்படியே பேசிட்டு அரண்மனைக்கு வந்துட்டா ஓமூத்திரங்கிறாச்சுது. அலமாரிக்கு மேலால ஓமத்தராகம் இருக்கு. ஓமூத்திரம் அது ஒன்றைதான் எடுத்துட்ட. சரி விளக்கு எங்க இருக்குது? விளக்கு அரண்மனையில இருக்கு. அரண்மனையில இருக்குதா? சரி ஆ, அரண்மனையில நானும் போய் பாக்குறேன். ஆ, மகாராணி அம்மாவை பார்த்தோன்னே ஆ. வப்புறு பல 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 பழம் பெருசாவே இருக்குது. ஏன்னா ஒரு வேளை உள்ள பலாப்பழக்கம் இருக்குமோ? என்னமோ நான் இத்தனை நாள் பார்த்தது, எத்தனை வருஷம் பார்த்திருக்கிறேன், ஆ, இது மாதிரி ஒரு வப்புறு இருந்தது இல்ல. சரி. வேப்பனை கடவுளே, விளக்கனை கடவுளே, ஆ, வேப்பனை இந்த கடவுளே சரி. தலை பார்த்தா அப்படியே பொல பொலன்னு இருக்குது. பெருசா விளையாட வந்துருச்சு. சரி. நான் இந்த மகாராணி அழைச்சு, ஆ. மகாராணி எவ்வா 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 அப்ப காலை எடுத்து வச்சு, வாடி அம்மா குடியம்மா, குடியம்மா, வாடி அம்மா வா. மந்திரி உங்க மகாராணி அம்மா சரி. சொல்றா ஊடுறா, ஆ, ஓடுறா நிமிக்கிறா, ஆ, உட்கார எழுந்திருக்கிறா, ஆ, வலிக்குது வலிக்குது பறக்குது. சரி. அப்படியே எக்கப்பட்டு போட சொல்றா. ஆ, ஜெய் மந்திரி என்ன? உங்க மகாராணி காலை எடுத்துட்டு முக்குடி முக்குடி அம்மா. ஐயோ அம்மா வலிக்குது பாட்டி, ஐயோ அம்மா வலிக்குது, ஐயோ பாட்டி வலி தாங்க முடியல பாட்டி, ஐயோ ஐயோ. ஆதாரி உள்ள பிள்ளை பத்தது நாசமா போகணும். நம்ம லாரியில எவ்வளவு நாய் மாதிரி கட்டுறதா பிள்ளை மாதிரி கட்டுறதா? பாட்டி 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 சரி என்னல சத்தம்? உங்க மகாராணி அம்மா ஆ, முக்குனா முக்குனா. முக்குனாலா சரி. முக்குன ஆ, முக்குனாலா முக்குனாவா?
புள்ள பிறந்துச்சா? பிறந்துச்சா? முக்குறாளா? முக்கனாளா? ஏத்தமெல்லாம் மீன் போகல. எதுல? இன்னைக்கு தள்ளுங்களோ என்னத்துல? வெட்டியா வருது. என்ன பாட்டி வண்டி வண்டியா போதா? பாட்டி அறுபது மணி சத்தம் கேட்டது. எத்தனை குழந்தை பிறந்தது? ஐயோ என்ன பாட்டி குழந்தை? என்ன குழந்தை பிறந்தது? சுட்டியா காக்கி பொம்பளை பிள்ளை அப்படியா? குழந்தை உயிரோடு இருக்கின்றாங்களா? இந்த குறையும் இல்லையா? எந்த குறையில போங்க. சென்று வருகிறேன். ஐயோ அம்மா பாட்டி 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 வா பாட்டி முடியல பாட்டி